Hello guys, this is Vicky from VTech. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 12 வோல்ட் டிசி ஆம்பிளிஃபையர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அடிஷ்னலாக ஆல்ரெடி வந்து கஸ்டமர் வந்து பைனீரில் கார் ஆம்பிளிஃபையர் வச்சுருக்காரு. நான் பார்த்தீங்கன்னா இப்போ டெமோக்காக சோனி ஆம்பிளிஃபையர் வச்சுருக்கேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பைனீரோட ஒரிஜினல் ஆம்பிளிஃபையர் வந்து காரில் மாட்டியிருக்காங்க. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 2 சேனல் மோனோ பிளாக் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணி சப்வூஃபர் ஆடியோ எடுத்திருக்காங்க. ஸோ இதில் வந்து சப்வூஃபர் அவுட் வந்து கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்பில்ட்டாகவே வந்து அவங்க இதுலேருந்து வர 4 ஸ்பீக்கர் அவுட்டுமே யூஸ் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வர சப்வூஃபர் அவுட்டுமே யூஸ் பண்ணிட்டாங்க. பட் கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து நல்ல ஒரு சவுண்டு வேணும், எனக்கு வந்து சரௌண்டிங் ஃபீல் வேணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. சரௌண்டிங்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி 5.1 சரௌண்ட் இல்லை. இது பார்த்தீங்கன்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம 2 சேனல் இன்புட் கொடுத்து 5.1 சேனலாக கேட்போம்ல, ஆம்பியன் சவுண்டு, அந்த சரௌண்டிங் ஆம்பியன் சவுண்டு வந்து கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த சவுண்டு வந்து கஸ்டமருக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த மாதிரி நமக்கு எக்ஸ்ட்ரா 2 ஸ்பீக்கர் வேணும் வச்சு நம்ம அடிஷ்னலாக ஒரு ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க 12 வோல்ட்டில். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து 2 ஸ்பீக்கர் ஆல்சோ கேட்டிருந்தாங்க. இது மாதிரி கிட்டார் பாக்ஸு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டார் பாக்ஸ் ஃபினிஷில் வந்து முன்னாடியே வந்து அக்ரிலிக் ஃபினிஷிங் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து இந்த மாதிரி மாம் அண்ட் பேபி கான்செப்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே டிசைனில் வந்து 2 கிட்டார் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் 2 டூயல் 4 இன்ச் டிரைவர் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கர்ஸுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஈஸியாக ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணிக்கிற டைப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல் ஸ்பீக்கருக்கு நம்ம வந்து 2 பின் வைக்கோ ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வேணுங்கிறப்ப வந்து ஸ்பீக்கரை தனியாக கழட்டிக்கலாம், வேணுங்கிறப்ப வந்து நம்ம ப்ளக்இன் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்டில் தான் இந்த 2 ஸ்பீக்கருக்குமே பார்த்தீங்கன்னா வைக்கோ ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 12 வோல்ட் ஆம்பிளிஃபையருக்குமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வைக்கோ ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வைக்கோ ஒயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 பின் வைக்கோ ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வேணுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதில் பவர் சப்ளை ஸ்பீக்கர் லைன் எல்லாமே கழட்டிக்கலாம், ஆம்பிளிஃபையர் செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக வந்து நம்ம பியூர் அண்ட் பியூர் அந்த ஆம்பியன் சவுண்டு, அதாவது அந்த சரௌண்ட் சவுண்டு வர்றதுக்காக மட்டுமே பண்ணியிருக்கோம் அந்த ஆம்பிளிஃபையரில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து 12 வோல்ட்டுக்கு பவர் சப்ளை அப்படிங்கிற கான்செப்டில் வந்து நம்ம TDS 7388ங்கிற 4 சேனல் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 4 சேனலில் வந்து 2 சேனல் மட்டும் நம்ம ஆடியோ அவுட் எடுத்திருக்கோம், மீதி 2 டம்மியாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் வந்து நம்ம அந்த 2 சேனல் வந்து ஸ்டீரியோவாக வேணும்னா கூட கேட்டால் சவுண்டு பூஸ்டப்பாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அடிஷ்னலாக ஒரு பிடி போர்டு ஒன்று ஆட் பண்ணி அதில் வந்து நம்ம ஸ்டீரியோவாகவும் எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஆம்பிளிஃபையர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ப்ளஸ் சரௌண்டிங் அப்படிங்கிற கான்செப்டில் பண்ணிக்கலாம். இப்போ போதைக்கு கஸ்டமர் வந்து சரௌண்டு மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக சரௌண்டுக்காக மட்டுமே இந்த ஆம்பிளிஃபையர் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கஸ்டமர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆம்பிளிஃபையர் வச்சுருக்காங்க காரில். ஸோ அந்த ஆம்பிளிஃபையருக்கு அடியிலேயே பாட்டம் சைடே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஆம்பிளிஃபையர் செட் பண்ணிக்கிற மாதிரி கஸ்டமர் மெஷர்மெண்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து 1313 கேபின் யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபையரில் எப்படி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நார்மலாக வந்து இந்த மாதிரி பைனியர் ஆம்பில் வந்து நீங்கள் ஆடியோ சப்வூஃபர் அவுட்டு கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஸ்டீரியோ அவுட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸ்டீரியோ அவுட்டு டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஆம்பிளிஃபையரை நீங்கள் இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஆடியோ வராது. ஆடியோ வரும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து அடிஷ்னலாக வந்து ஸ்டீரியோ சேனல் மட்டும்தான் உங்களுக்கு ஆடியோ வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்பியன்ட் சரௌண்டிங் எஃபெக்ட் கிடைக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து நான் ஒரு இம்பல்ஸ் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் பண்ணும்போதும் கூட அந்த இம்பல்ஸ் கன்வெர்ட்டர் வச்சு தான் வந்து ஒரு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற 5.1 ஹோம் தியேட்டரில் வந்து இம்பல்ஸ் கன்வெர்ட்டர் வச்சு அடிஷ்னலாக ஒரு சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் பில்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அதே கான்செப்டில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 12 வோல்ட் சரௌண்டிங் ஆம்பிளிஃபையருமே ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர்லேருந்து நம்ம ஆடியோ அவுட் எடுத்திருக்கோம். பட் ஆடியோ அவுட் என்னென்னா உங்களுக்கு வந்து RCA வழியாக நம்ம அவுட் எடுக்காமல் டேரெக்டாக ஸ்பீக்கர் லைன்லேருந்தே அவுட் எடுத்திருக்கோம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். 50 வாட்ஸ்ங்கிற கான்செப்ட்டில் 4x50 வாட்ஸ்ங்கிற கான்செப்ட்டில் வந்து இந்த சோனி ஆம்பிளிஃபையர்லேயே வந்து 4 ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணிக்கலாம். சேம் கான்செப்ட்டில் தான் அவங்க வச்சுருக்கிற ஆம்பிளிஃபையருமே இருக்குது. ஸோ அந்த ஸ்பீக்கரோட அவுட்லேருந்து நம்ம வந்து சிக்னல் எடுத்து இம்பல்ஸ் கன்வெர்ட்டருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அந்த இம்பல்ஸ் கன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா RCAவே உங்களுக்கு அனலாக் ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த அனலாக் ஆடியோ அவுட் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து சரௌண்டோட ப்ரீ ஃபில்டர் போர்டில் இன்புட்டாக கொடுத்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறோம். ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர் காமிக்கிறேன் வாங்க. ஸோ ஆம்பிளிஃபையரோட இன்டீரியர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சோனியோட ஒரிஜினல் ஆம்பிளிஃபையரு, மேலே பார்த்தீங்கன்னா நம்ம சரௌண்டுக்காக அசம்பிள் பண்ணிட்டு இருக்கிற ஆம்பிளிஃபையரு. ஸோ இதில் என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆம்பிளிஃபையர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிற TDS 7388 4 சேனல் ஐசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 சேனல் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம், 2 சேனல் டம்மியாக தான் இருக்குது, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக டம்மியாக விட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சரௌண்டு ஃபில்டர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KMSோட மினி சரௌண்டு போர்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக வால்யூம் கண்ட்ரோல் வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ அவுட்டு
ஆம்பிளிஃபையர் வந்து இந்த போர்டவே பார்த்தீங்கன்னா நம்ம பாட்டம் போர்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பட் ரொம்ப சிம்பிளாக பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீயாக பண்ணிடலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த கண்ட்ரோல் போர்டவே அப்படியே நம்ம எடுத்து இங்கே முன்னாடி ஃபிட் பண்ணிட்டோம். ஸோ ஆம்பிளிஃபையருக்கு ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணிக்கிற அக்ரிலிக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமைஸ் பண்ணது தான். ஸோ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அக்ரிலிக் கேட்டிருந்தாங்க, வித் ஒரு டிஜிட்டல் கிராஃபிக் வியூ மீட்டரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா வியூ மீட்ரு வரும். ஸோ கண்ட்ரோல் வந்து சிங்கிள் கண்ட்ரோல் தான் உங்களுக்கு. ஸோ அந்த கான்செப்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இம்பல்ஸ் கன்வெர்ட்டர், வேர்ல்டெக்கோட இம்பல்ஸ் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், இம்படன்ஸ் கன்வெர்ட்டர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடோட இதோட கனெக்ஷன் பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கீழே இருக்கிற சோனியோட பவர் ஆம்பிளிஃபையரோட ஸ்பீக்கர் ஆடியோ அவுட் எடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல இம்படன்ஸ் கன்வெர்ட்டரோட இன்புட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர் ஒயராக இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஸ்பீக்கர் அவுட் கொடுக்குற இடத்துல வந்து லைன் இன் கொடுத்து இந்த இம்படன்ஸ் கன்வெர்ட்டருக்கு இன்புட் கொடுக்கணும். அதாவது ஒரு ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஒயருங்கிற கான்செப்டில் வந்து இதில் வந்து நம்ம 2 ஒய்லெட் எடுத்திருக்கேன். 2 ஒய்லெட் சேர்ந்து இந்த ஸ்பீக்கரோட லைன் இன்னில் கனெக்ட் ஆகுது, ஏதாவது லெஃப்ட் சேனல். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 க்ரீன் சேர்ந்து ஒரு ஸ்பீக்கரோட லைன் அவுட்டு, அது வந்து இன்னொரு இம்படன்ஸில் ரைட் சேனலோட இதில் இன்புட்டாக உங்களுக்கு ஜாயின்ட் ஆகுது. ஸோ இதோட ஆடியோ வந்து உங்களுக்கு சிக்னல் இன்புட்டாக ஜென்ரேட் பண்ணிக்கும். ஸோ இந்த கன்வெர்ட்டர் தான். இதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிராண்டில் கிடைக்கிது, ஜி சோனிக்கு, வேர்ல்டெக்கு, இந்த மாதிரி நிறைய பிராண்டில் கிடைக்கிது. ஸோ இந்த இம்படன்ஸ் கன்வெர்ட்டர் பார்த்தீங்கன்னா அனலாக் சிக்னலாக நமக்கு மாற்றி கொடுக்குது. ஸோ அனலாக் சிக்னல் பார்த்தீங்கன்னா நேராக வந்து இந்த 12 வோல்ட் ப்ரீ போர்ட்லேருந்து இன்புட்டாக கொடுத்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப கான்செப்ட் சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அட்டகாசமாக இருக்குது சரௌண்டிங் ஃபீலு. சரௌண்டிங்கோட ஒரிஜினல் 5.1 ட்ராக் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா மியூசிக் மட்டும் உங்களுக்கு வந்து மியூசிக்கு, பீட்டு, மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே சரௌண்டில் கேட்குறங்காட்டி உங்களுக்கு காருக்குள்ளே வந்து கேட்கும்போது நல்ல ஒரு இம்மர்சிவான சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதோட ஆடியோ டெஸ்ட் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா வெறும் மியூசிக் மட்டும் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி காரில் வந்து 4 ஸ்டீரியோ சவுண்டு வரும், லெஃப்ட் ரைட் பேக் சரௌண்டு, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு, பேக் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் ஒரு ஸ்டீரியோ சேனல் வரும். டோட்டலாக வந்து இந்த மாதிரி கம்பெனி ஆம்ப்லேயே வந்து உங்களுக்கு 4 ஸ்பீக்கர் அவுட் வந்துடும். அது போக அடிஷ்னலாக வந்து ஒரு சப்வூஃபர் ஒன்று 2 சேனல் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து சரௌண்டு சவுண்டு வேணும் அது அப்படிங்கிற கான்செப்ட்டில் வந்து நம்ம இந்த மாதிரி ஆம்பிஃபையர் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட ஆடியோ ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அடிஷ்னலாக சரௌண்டு ப்ரீ ஆம்பிளிஃபையர் வேணுனாலும் சரி, சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் வேணுனாலும் சரி. சப்வூஃபர் ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேர் வந்து தனியாக வந்து 2 சேனல் 4 சேனல் ஆம்பிளிஃபையர் 12 வோல்ட்டில் அப்படின்னு வாங்கி மாட்டுறாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா பேஸ் ரிசல்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஹெவியாக பவர்ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு 8,000 10,000 கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு நல்ல மீடியமான பேஸ் இருந்தால் போதும் வண்டிக்குள்ளே அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம அதுக்கு அசம்பிள் ஆம்பிளிஃபையர் ட்ரை பண்ணலாம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சப்வூஃபர் ஆம்பிளிஃபையருமே அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது மாதிரி சரௌண்டுக்கு சேனல் பர்டிகுலராக வந்து சரௌண்டு உங்களுக்கு வந்து ஸ்டீரியோவே வேணுனாலும் அடிஷ்னலாக வந்து நம்ம இது மாதிரி அடிஷ்னலாக ஆம்பிளிஃபையர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்படுச்சுன்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள், நம்ம பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 கிட்டார் பாக்ஸு, கஸ்டமைஸ்டு கிட்டார் பாக்ஸு, இந்த ஆம்பிளிஃபையரு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர் ஒயரு, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ட்வீட்டர் கேட்டிருந்தாங்க, நல்லா சூப்பராக டோம் ட்வீட்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட். இதோட ஆடியோ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து கீழே அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்குது. ஸோ இதோட ஃபுல் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து 1 by 1 ஆடியோ டெஸ்ட்டுன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ், கீப் சப்போர்ட்.